அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கலாம். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை. விலகி போன உறவுகள் கூட உங்களை புரிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குங்க. இன்னும் மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் சகோதர சகோதரிகளோடு நிறைய சண்டை பிரச்சனை வருது, அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை பிரச்சனை வருது, நம்ம குழந்தைங்களோடு நமக்கு நிறைய பிரச்சனை வருது, ஒருத்தங்களோட ஒருத்தங்க நம்மளால் நிம்மதியே இல்லை அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக ஏதோ ஒரு கெட்டது இருக்கலாம். நாம் சின்ன பரிகாரம் செய்யும் போது அதை மாற்ற முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 3வது நபர்களுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகை இப்போ உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அவர்களோட விரும்பிய இடத்துக்கு மாறல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழியில் நண்பர்கள் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இது மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுக்கு எச்சரிக்கையான நேரமாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பற்று வரவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே போல் பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் கேட்கக்கூடிய உதவியை நீங்கள் செய்து அவர்களை பாராட்டு நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த மீனராசிக்காரங்களுக்கு பலன்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கலைத்துறையினுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த நேரத்தில் உங்களால் சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு தொழில் கல்வி இவையெல்லாம் கற்கிறதுல அதிகமான ஆர்வம் உண்டாகும். அதே போல் நீங்கள் திட்டமிட்டு படித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு போகக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சண்டை பிரச்சனை இவையெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவை எல்லாமே மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் கூட திடீர் பண தேவைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு பண வரத்து தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. பாடங்கள் படிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சலை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த ராசிக்காரங்களுக்கு நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பொறுமை கையாள வேண்டியது ரொம்ப அவசியங்க. செவ்வாய் பகவானால் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம். தடைப்பட்ட வேலை கூட இந்த நேரத்தில் தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உயர்வாக இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாக கூட அமையலாம். கேதுவும் சனி பகவானும் உயர்வுக்கு வழிகாட்டுவாங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சேரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் இவை எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கலாம். அதை கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம். ஏன்னா அது தானாகவே சரியாயிடும். உடல்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா ஆரோக்கியமாகவே இருக்குது. ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. எதிரிகளால் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாங்க. ஆனாலும் அது வந்த வழியே விலகி போகும். நீங்கள் யார்கிட்டையும் எந்த விதமான வம்பு வழக்கும் வச்சுக்க வேண்டாம். ஒருத்தங்க உங்களை வம்புக்கே இழுக்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் எப்படி விலகி போகணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அந்த வீண் வம்பு வழக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் அவருடைய பார்வை இப்போது உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்கும். கையில் பணம் புரளும். ஆரோக்கியம் சீராகும். தாய் வழி உறவு ஆதரவு கொடுக்கும். செல்வாக்கு உயரும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இக்கட்டான சூழ்நிலையில் கூட நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் முக்கியமான முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. ஆனாலும் அது உங்களுக்கு சிறப்பாகவே முடியும். உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா திறமையோடு நீங்கள் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடைய வருகை இந்த நேரத்தில் இருக்கும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுறது நல்லது. உறவினருடைய வருகை இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன கலக்கத்தை கூட கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மேலும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் இந்த நேரத்தில் இருக்கும். அது நம்ம தடுக்க முடியாது. கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாலினத்தருடன் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல், வேலைபளு இவையெல்லாம் இருக்கும். மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும், உயர்கல்வி கற்கிறவங்க கூடுதலாக கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கும். நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்தது இது மாதிரியான நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய திட்டமிட்டுருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் பலன் அளிக்கலை. நீங்கள் செய்கிறது முன்னாடியே உங்களுக்கு தடைப்பட்டுருக்கு. அது ஒரு முட்டுக்கட்டையான இருக்குது. அதனால் ஒரு லாபமே நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த முட்டுக்கட்டை எல்லாமே நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். பண வரத்து கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அதன் மூலமாக நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களால் பெற முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு தேடிட்டு வரீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் அதில் கூட உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கான நேரமாக இருக்குது. இனி நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த நேரத்தில் நல்லது. பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்த காரியங்களில் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாகவும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுக்குமே பயந்துக்காமல் செயல்படும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் பலனையும் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் வியாபாரத்தில் தடைகள் இருக்கக்கூடியது குறையுன்னு பார்த்தோம். பழைய பாக்கிகள் கூட இந்த நேரத்தில் வசூல் ஆகக்கூடிய நேரமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தெளிவாக எதையும் சிந்தித்து எதனையுமே வெற்றிகரமாக யோசித்து செய்து முடிப்பீங்க. புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் கூட தீரலாம். பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு நீங்கும். அதே போல் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.